நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டியில் உள்ள குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தை அணைக்க முடியாமல் தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். இந்த தீ விபத்தில் அணைக்க முடியாமல் தீயணைப்புத் துறையினர் திணறி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பிரியங்கா, திருநெல்வேலி மாநகராட்சியில் 55 வார்டுகள் உள்ளன. இந்த 55 வார்டுகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வார்டுகளில் சேகரிக்கக்கூடிய குப்பைகள் அனைத்துமே ராமியன்பட்டியில் உள்ள குப்பை கிடங்கில் வைக்கப்படுகிறது. இந்த குப்பை கிடங்கில் இன்று மாலை லேசாக திடீரென தீ விபத்து என்பது ஏற்பட்டது. இந்த தீ மழமழன பரவி அங்குள்ள அருகிலுள்ள அனைத்து குப்பை மேடுகளிலும் அந்த சேகரித்து வைக்கப்பட்ட குப்பைகள் முழுவதுமே தீப்பிடித்து எரிந்து கொண்டு வருகிறது. இதன் மூலமாக அந்த பகுதியில் உள்ளே செல்ல முடியாத சூழ்நிலையாக தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் புகை மண்டலம் மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக உள்ளே செல்லக்கூடிய பொதுமக்களுக்கும் மற்றும் தீயணைப்பு படை வீரர்களுக்கும் மூச்சு திணறல் என்பது ஏற்பட்டு கொண்டு வருகின்றன. இந்த தீ விபத்து தொடர்பாக தற்போது பாளையங்கோட்டை, பேட்டை, கங்கைகொண்டான் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து சுமார் 4 தீயணைப்பு வாகனங்களை கொண்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். மேலும் சேரன் மகாதேவியில் உள்ள தீயணைப்பு நிலையத்துக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து தீயை அணைக்கக்கூடிய வாகனங்களும் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது. மேலும் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் உள்ள இந்த குடிநீருக்கு பயன்படுத்தப்படக்கூடிய வாகனங்கள் மூலமாகவும் தண்ணீரை நிரப்பப்பட்டு தீயை அணைக்கும் பணி என்பது ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். மேலும் அந்த பகுதி முழுவதும் மட்டுமில்லாமல் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதி முழுவதுமே புகை மண்டலமாக காட்சியளிப்பதன் காரணமாக பல்வேறு பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய அபாயமும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ராமியன்பட்டியில் இருந்து சங்கரன்கோவிலுக்கு செல்லக்கூடிய சாலை முழுவதுமே முற்றிலுமாக புகை மண்டலமாக காட்சியளிப்பதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள வாகனங்கள் அனைத்தும் செல்வதற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது காவல்துறை. இதனால் சங்கரன்கோவில், ராஜபாளையம், திருவிழிபுத்தூர், கமுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிக்கு செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு அந்த வாகனங்களை அங்கு இயக்க முடியாமல் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். மேலும் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்குவதற்கும் நெல்லை மாவட்ட நிர்வாகம் என்பது செய்துள்ளது. தொடர்ந்து புகை மண்டலமாக மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக அங்குள்ள தீயணைப்பு படை வீரர்களும் மற்றும் மாநகராட்சி ஊழியர்களும் அந்த தீயை அணைக்க முடியாமல் அந்த மூச்சு திணறலால் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். பிரியங்கா. செல்வராஜ், உங்களுடைய தகவலுக்கு நன்றி.